ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் நிறைய வண்டி வாங்கியிருக்கேன். எல்லாமே ஹெவி வெஹிக்கிள்ஸ். அப்படி என்னென்ன வாங்கியிருக்கேன்னா இருங்க உங்களுக்கே காமிக்கிறேன். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே தேவையில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக்கை போடுங்க. ட்ரக்கு வாங்கியிருக்கேன், ஆர்மி டேங்க் வாங்கியிருக்கேன், ஒரு ஃபயர் இன்ஜின் வாங்கியிருக்கேன், ஒரு பஸ்ஸு வாங்கியிருக்கேன். நாலுமே ஹெவி வெஹிக்கிள். இந்த நாளத்துடைய பவரை தான் இந்த வீடியோவில் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெஹிக்கிள், அதாவது ஆர்மி டேங்கை வச்சு மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். ஆர்மி டேங்க் எது மங்களகரம்? சரி, ஏதோ வாயில் வந்து சொன்னேன். ஓகே, ஆர்மி டேங்க் வச்சு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டேங்க்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சேஃப்டியான இடத்துல நிப்பாட்டணும். அந்த சேஃப்டியான இடம் தான் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம். இருங்க, டேங்க் அங்கே கொண்டு போயிடுவோம். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. அது தப்பாக தான் சொல்லுதுன்னு தெரியும். இந்நேரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஓகே, இங்கே நிறுத்துவோம் கரெக்டாக, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கரெக்டாக நிறுத்தினா கரெக்டாக இருக்கும். எப்படி நல்லா இருக்கா? ஓகே, இங்கே நிறுத்திடலாம். டேங்கை விட்டு வெளியே வரலாம். இப்போது கரெக்டாக எனக்கு தேவை 5 ஃபியூவல் டேங்க்கு. ஃபியூவல் டேங்க் சீட் கோட் உங்களுக்கு தெரியும்ல கைஸ். 00 இஸ் தி சீட் ஆஃப் தி ஃபியூவல் டேங்க். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபியூவல் டேங்க் மொட்டமாலில் போய் உட்காந்துக்குச்சு. மொத்தம் 5 ஃபியூவல் டேங்க் யூஸ் பண்ண போகிறேன். 5 ஃபியூவல் டேங்க் யூஸ் பண்ணால் ஒரு வெஹிக்கிள் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணலாம். இன்னும் என் சேனலில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் இதே மாதிரி பார்ப்பீங்க. ஸோ அது பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நண்பர்களே. இப்போ 4 பக்கம் மொட்டை மாடி எல்லா இடத்துலையுமே டேங்க் வச்சாச்சு. டேங்க்கில் ஒரு ஸ்டிக்கி பாம்பை அட்டாச் பண்ணுவோம். ஸ்டிக்கி பாம்பை அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக போயிடுவோம். தூரமாக போய்ட்டு ஸ்டிக்கி பாம்பை ஆக்டிவேட் பண்ணால் எல்லா டேங்க்கும் வெடிக்கும். அப்போ வண்டி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நல்லா இருக்கா? எஸ், ஃபைனல் ஸ்டிக்கி பாம் அட்டாச் பண்ணியாச்சு. வாங்க இப்போ பின்னாடி ஓடி போயிட்டு பட்டால்னு ஆக்டிவேட் பண்ணுவோம். இந்த வண்டி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருங்க, டேங்க் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சிடுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். பிளாஸ்ட்! ஓ மை காட், வண்டி சுக்குநூறாக போயிடுச்சு. இந்த வண்டி வெடிக்காதுன்னு நினச்சேன். இப்போ செகண்ட் வெஹிக்கிளாக நான் வந்துட்டு பஸ்ஸு கொண்டு வந்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து நிறுத்ததெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணதை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு வீடியோவை ஆன் பண்ணதால் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்தது தெரியல. சரி, இப்போ நான் சொன்னது புரிஞ்சுருந்தா ஓகே. புரியலன்னா திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், அப்போ புரியும். ஓகே, பஸ்ஸோட மொட்டை மாடியில் ஒன்று வச்சாச்சு. இப்போ பஸ்ஸுக்கு ரைட் சைடு ஒன்று, அப்படியே முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமா? ஓகே, தூரமாக இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் தட்டுவோம். தள்ளியாச்சு. இப்போ அப்படியே பஸ்ஸுக்கு லெஃப்ட்டில் போயிட்டு அங்கே ஒன்று வச்சுருவோம். அப்புறம் பஸ்ஸுக்கு பின்னாடி ஒன்று, அதுக்கப்புறம் தான் லெஃப்ட்டில் ஒன்று. ஏன் நான் வளர்றேன், அது எல்லா வீடியோவிலும் பண்ணுறது தானே கைஸ். அப்புறம் நான் சொல்லிக்கிறேன், என் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்குலாம் நான் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகுது. ஸோ கூடிய சீக்கிரம் நான் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்டா நான் உனக்கு ப்ரே பண்ணணுன்னு கேட்காதீங்க, சும்மா ஒரு ஹெல்ப்பாக பண்ணி விடுங்க, பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரே நாடு தானே, நம்ம தேசம் இந்தியா. இப்போ எதுக்கு நான் இதை சொன்னேன், வளரிட்டே இருக்க வேண்டியது. சரி, அதுலேயும் போயிட்டு ஒரு ஸ்டிக்கி பாம் அட்டாச் பண்ணி அப்படியே பின்னாடி போகலாமா, இல்லை மொட்டமாக இல்லை அட்டாச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பின்னாடி போகலாம். கரெக்டாக போட்டுருவேனா? இல்லை, பரவாயில்ல, அது கீழே இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். ஸ்டிக்கி பாம் வேஸ்ட் பண்ண வரும்ல, என்கிட்ட லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன். இங்கே ஒன்று, அப்படியே அங்கே போயிட்டு அங்கே ஒன்று, எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பஸ்ஸை நம்ம பிளாஸ்ட் பண்ணுறோம் கைஸ். பிளாஸ்டே டமால் டுமால் டுமில் டுமில் தான்.
கும்தல கடி கல 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 ஊ ஆ ஊ ஆ. எஸ் 3 2 1 டமால். வெடிஞ்சிருச்சு. சூப்பராக வெடிஞ்சதில்ல. இதுவும் வெடிஞ்சிடுச்சு, அதுவும் வெடிஞ்சிடுச்சு. எல்லாம் ஹெவி வெஹிக்கிள் தானே, கொஞ்சமாக ப்ரொடக்ஷன் இருக்க வேணாமா? இருங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். ஓகே, இதுவும் அழகாக தான் வெடிஞ்சிருக்கு. தேர்ட் வெஹிக்கிளாக ஃபயர் இன்ஜின் தான் கொண்டு வந்திருக்கேன். இது எவ்வளோ தூரம் பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது பிளாஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பிளாஸ்ட் ஆக போகிற சுச்சுவேஷனை தடுக்கக்கூடியது தான். புரியல, புரியாதவனுக்கு இது ஒரு புதிர். ஓகே, இப்போது இதை சுற்றி அந்த ஃபியூவல் டேங்க்லாம் வச்சுட்டு இதுக்கு மொட்டை மாலில் ஒன்று எல்லா இடத்துலையும் வச்சு விட்டு ஸ்டிக்கி பாம் அட்டாச் பண்ணிட்டு இதை பிளாஸ்ட் பண்ணிட்டு சும்மா மாஸ் காட்டுறோம் நம்ம. எஸ், அப்படியே இந்த பக்கம் ஓடி போயிட்டு மேலே ஒன்று சைடில் ஒன்று எல்லா இடத்துலையும் அட்டாச் பண்ணிட்டு நம்ம பிளாஸ்ட்டுக்கு ரெடி ஆக வேண்டியது தான். ஐயோ, கீழே ஊந்துச்சு. பரவாயில்ல, மேலே ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால கீழே ஊந்துருக்கும். இல்லை இன்னும் மேலே வைக்கலைன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். 0 0. இதோ இது மேலே வச்சாச்சு. இப்போ கீழே ஒன்று வச்சிடலாம். எஸ், இங்கேயும் ஒன்று வச்சாச்சு. அப்படியே அந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு பிளாஸ்ட்டுக்கு ரெடி ஆக வேண்டியது தான். ஆல் செட்டு. இனி ஃபயர் தான். எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. தூரமாக ஓடி போய் இன்னும் ஃப்ரண்ட்டில் வைக்கல போல். வச்சாச்சு. தூரமாக ஓடி போய் ஒரே பிளாஸ்ட்டு தான். சும்மா பூம் அப்படின்னு வெடினோம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஃபயர் இன்ஜினு. எஸ், பிளாஸ்ட். ஐயோ, வெடிய மாட்டேங்குது. வெடியுது வெடியுது வெடியுது. ஒவ்வொன்றா தான்ப்பா வெடியுது. பரவாயில்லையே, இதுவும் நல்லா தான்ப்பா வெடியுது. வாவ், அமேசிங் கைஸ், இட்ஸ் ஜஸ்ட் ஃபன்னி. ஓகே கைஸ், எப்படியோ நம்ம ஃபைனல் வெஹிக்கிளுக்கு வந்தாச்சு. ஃபைனல் வெஹிக்கிளாக ட்ரக்கை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சும்மா ஸ்கிட் அடிச்சு கெத்தா நிறுத்தலான்னு பார்த்தா முடியல. சரி, ஏதோ ஒன்று அழகாக நிறுத்தியாச்சு. அப்படியே வெளியே வந்து ஒரு பக்கமாக வெடிகுண்டை போட்டு சீக்கிரமாக ஓடி போயிட்டு அதில் ஸ்டிக்கி பாம் அட்டாச் பண்ணிட்டு வெடிக்கணும். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு. இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் பண்ணலான்னு ஒவ்வொன்றா யோசித்து வச்சுருக்கேன். எல்லாமே வீடியோவாக அவுட்கம் ஆகும். ஸோ நீங்கள் தான் எனக்கு ரிசல்ட்டு கொடுக்கணும். இட் மீன்ஸ் ப்ரோக்ராம் அவுட்புட் உங்களுது. புரிஞ்சவன் பிஸ்தா. ஓகே, அவ்வளோதான். இங்கே ஒன்று வச்சாச்சு, மொட்டை மாலில் ஒன்று வச்சாச்சு. ஆனால் இது என்ன தெரியுமா பிரச்சனை? திடீர்னு அந்த ஃப்ரண்ட்டில் ப்ரெஷர் ஆகிடுமா லாரி. தானாக ஃப்ரண்ட்டில் ப்ரெஷர் ஆகிறதுனால பின்னாடி இருக்க ட்ரெய்லர் அப்படியே வானத்தில் பறந்து ஒரு ரவுண்ட் அடிக்கும். அந்த மாதிரி அடிச்சதுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். சீக்கிரமாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெடிக்க வைக்கணும் கைஸ், சீக்கிரமாக. ஓ மை காட், ஃபுல் ஸ்பீடு. அவள் தான். ஓகே, இப்போ ஸ்டிக்கி பாம் அட்டாச் பண்ணிட்டு வரேன். ஒரு வழியாக எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு. ஃபைனல் டேங்க்கு ஓகே, அதுலேயும் ஒட்டியாச்சு. பின்னாடி போய் பிளாஸ்ட் பண்ண வேண்டியது தான் காய்ஸ். எல்லோரும் ரெடியாக இருங்க. ஃபைனல் பிளாஸ்ட்டு. எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை இப்போ வெடிக்க வச்சிடலாம். பூம். இது ஒன்றும் வெடிய மாட்டேங்குது. வெடியுது வெடியுது வெடியுது. வாவ், சூப்பராக வெடியுது. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். என் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 வாட்டி சொல்கிறேன், எத்தனை வாட்டி வேணால் சொல்லுவேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாய்.